Taste the Daily. அண்மை செய்தி. பணி நிரந்தரம் உள்ளிட்ட திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி சென்னையில் குரலகம் முன்பு சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை வலுக்கட்டாயமாக விடியாத அரசின் ஏவல் துறை கைது செய்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து செய்தியாளர் கோபாலகிருஷ்ணனிடம் கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், கூடுதல் தகவல்கள். சென்னையில் தூய்மை பணியாளர்களை தற்போது காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்து வருகின்றனர். அவர்கள் இன்று சென்னை பாரிமுனை NSC போஸ் சாலை சந்திப்பில் மறியல் போராட்டமும் சட்டப்பேரவையை நோக்கி பேரணியாக செல்லவும் திட்டமிட்டிருந்தனர். அதற்கான ஆயத்த பணிகளில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வந்த நிலையில் அவர்களை தற்போது காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்து வருகின்றனர். NSC போஸ் சாலை முழுவதுமே தற்போது போராட்ட களமாக மாறியிருக்கிறது. அந்த அளவுக்கு தூய்மை பணியாளர்களின் போராட்டம் ஒருபுறம் இருக்க, அவர்களை ஒடுக்கும் வகையில் காவல்துறையினர் தற்போது குண்டுகட்டாக கைது செய்து வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொருவரும் கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள். கதறி அழும் தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்களை குண்டுகட்டாக கைது செய்து வரும் காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வதாக அளித்த திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரிதான் கடந்த 140 நாட்களுக்கும் மேலாக தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக சென்னை மாநகராட்சியில் ஒப்பந்த பணியாளர்களாக 5 மற்றும் 6வது மண்டலங்களில் பணியாற்றி வந்த இவர்களை குறைந்த சம்பளத்தில் வேறொரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றுமாறு சென்னை மாநகராட்சி கடந்த ஆகஸ்ட் மாதம் உத்தரவிட்டிருந்தது. மாநகராட்சியின் இந்த தொழிலாளர் விரோத போக்கை கண்டிக்கும் விதமாக தூய்மை பணியாளர்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்தே பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். முதல் 13 நாட்களுக்கு மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வந்த தூய்மை பணியாளர்கள் அன்று இரவே சுமார் 800க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டனர். அன்றிலிருந்து தூய்மை பணியாளர்கள் இந்த போராட்டம் என்பது பல்வேறு கட்டங்களாக பல்வேறு வடிவங்களாக நடைபெற்று வருகிறது. தூய்மை பணியாளர்கள் தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு 3 முறைக்கு மேல் போராட்டம் நடத்திவிட்டனர். சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கியிருக்கும் குடியிருப்புகளுக்கு சென்று போராட்டம் நடத்திவிட்டனர். அதே போன்று காமராஜர் சாலை, அதே போன்று தற்போது அண்ணா சாலை, தற்போது NSC போஸ் சாலை என பல்வேறு கட்டமாக 140வது நாளாக இந்த போராட்டம் அவர்களது போராட்டம் எட்டியிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு முறையும் தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை ஒடுக்கும் நோக்கத்தோடு காவல்துறையினர் செயல்பட்டு கொண்டிருக்கிறதே தவிர போராட்டக்காரர்களின் கோரிக்கை என்ன, அவர்களது தேவை என்ன என்று கேட்டறிந்து அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற தமிழக அரசும் சென்னை மாநகராட்சியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டு கைதாகியுள்ள தூய்மை பணியாளர்கள் வேதனையோடு தெரிவிக்கின்றனர். தற்போது இருக்கக்கூடிய இந்த சென்னை பாரிமுனை NSC போஸ் சாலை சந்திப்பு என்பது காலை 6 மணி முதலே மிகவும் பரபரப்பாக காணப்பட்டது. ஏனென்றால் தூய்மை பணியாளர்கள் இந்த NSC போஸ் சாலையிலிருந்து தான் கோட்டையை நோக்கி பேரணியாக செல்ல போவதாக அறிவித்திருந்தனர். அன்றிலிருந்தே வடக்கு மண்டலத்துக்குட்பட்ட பல்வேறு காவல் நிலையங்களிலிருந்து 1000க்கும் அதிகமான போலீசார் இங்கு பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருந்தனர். அவர்கள் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருந்தனரா அல்லது தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை ஒடுக்கும் நோக்கத்தோடு கைது செய்யும் பணியில் அவர்கள் ஈடுபடுத்தப்பட்டனரா என்று தெரியாத அளவுக்கு கூட இங்கு அவ்வளவு போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். வடக்கு மண்டலத்துக்குட்பட்ட ஏராளமான காவல் நிலையங்களில் இருந்து ஏராளமான காவலர்கள், ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், ஆணையர், துணை ஆணையர்கள், உதவி ஆணையர்கள் என ஏராளமான போலீசார் 1000க்கும் அதிகமான போலீசார் இங்கு வரவழைக்கப்பட்டு தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை ஒடுக்குவதற்காக திட்டமிட்டிருந்தனர். இருந்தாலும் கூட காவல்துறையினரின் திசை திருப்பிவிட்டு அவர்கள் சென்னை பாரிமுனை பேருந்து நிலையம், அதே போன்று NSC போஸ் சாலை சந்திப்பு, பாரிமுனை சந்திப்பு, உயர்நீதிமன்ற சிக்னல் சந்திப்பு என அனைத்து இடங்களிலும் பல்வேறு வடிவங்களில் அவர்கள் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சாலையில் படுத்து உருண்டு தங்களது எதிர்ப்பையும் கடந்த 5 மாதங்களாக விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் நிர்வாக திறமையின்மையால் பாதிக்கப்பட்டுள்ள தங்களது வாழ்வாதாரத்தை வெளிப்படுத்தியும் அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் செவிலியர்களை காவல்துறையினர் ஆங்காங்கே மாநகர பேருந்துகளை கொண்டு கைது செய்து வருகின்றனர். இதுவரையில் சுமார் 500க்கும் அதிகமான தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டு ஆங்காங்கே பிரித்து அவர்களை கைது செய்து வரும் நடவடிக்கைகள் நம்மால் பார்க்க முடிகிறது. தகவலுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். எங்களுக்கு வாழ்வாதாரத்தை அழிக்கிறாங்க.
பாவத்துல நிக்கிறாங்க. 150 நாள் நிக்கிறோம். நீங்க 3 கட்ட போராட்டத்தில் 4 பெண்கள் உயிரை கூட பணி வச்சு உட்காந்துக்கிறாங்க. நாங்க என்ன கேட்கறோம்? எங்க வேலை எங்களுக்கு திரும்ப சென்னை மாநகர தொழிலாளியாக வேலை வேணும்னா நாங்க கேட்கறோம். முதலமைச்சர் ஐயா திராவிட மாடல் சொல்றாரு, உங்களுடன் ஸ்டாலின் சொல்றாரு, சமத்துவ ஆட்சின்னு சொல்றாரு. இன்னைக்கு இங்க கஷ்டப்படுறது போராடுறது எல்லாமே அனைத்து ஜாதி ஏழை பெண்கள்.